வணக்கம். மென் செய்திகள். மதுரை ஆரப்பாளையம் புட்டுத்தோப்பு பகுதியில் மதுரை வடக்கு செல்லத்தம்மன் கோவில் தெரு, வடக்கு சிம்மக்கல் தெரு, சோழவந்தான், வாடிப்பட்டி வகையறா 14 கிராமங்களில் உள்ள வாணிய வைசிய உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு மீனாட்சி புட்டு சொக்கநாதர் திருக்கோவிலில் 24/8/2026 திங்கட்கிழமை அன்று வாணிய வைசிய சமுதாயத்தி குலத்தில் பிறந்து வாழ்ந்த வந்தியம்மை மூதாட்டிக்கு மோட்ச வீடளிக்கும் பொருட்டு அருள்மிகு சோமசுந்தர கடவுளான மீனாட்சி சொக்கநாதர் எழுந்தருளி அருள்பாலிக்க உள்ளார்கள். மேலும் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையும் மண் சாற்றுதல் நிகழ்ச்சியும் ஆவணி மாதம் 7ஆம் தேதி 24/8/2026 அன்று திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரத்தில் மதியம் 1:35 முதல் 1:59 மணியளவில் நடைபெறவுள்ளதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனருள் பெறுமாறு வாணிய வைசிய சமுதாயத்தினர்கள் கேட்டுக்கொண்டார்கள். மேலும் காலை 6 மணி முதல் மங்கள கணபதி ஹோமம், 7 மணி அளவில் மங்கள வாத்தியம், காலை 8 மணி அளவில் வாணிய வைசிய குலத்தில் பிறந்த தெய்வ திரு எம். மாரியப்பன் செட்டியார் சமாதியில் குருபூஜையும், காலை 9:30 மணிக்கு உடுமலை செந்தில் வழங்கும் மதுரையம்பதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆடிய ஞான சுந்தர தாண்டவமும், காலை 10 மணி அளவில் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மன், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி, மாணிக்க வாசகர் வரவேற்பு நிகழ்ச்சியும், காலை 11 மணியளவில் பிட்டு சொக்கநாதர் கூட்டு வழிபாடு குழுவினரின் தேவார பாராயணம் மற்றும் காலை 11:30 மணியளவில் மீனாட்சி மைந்தர் திருவருட்செல்வர் முனைவர் திரு சண்முக திருக்குமரன் அவர்களால் சொக்கன் சுமந்த மண் ஆகிய நிகழ்ச்சியும், மதியம் 1 முதல் 2 மணி வரை பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் நிகழ்வும், மதியம் 2 முதல் 3 மணி அளவில் பிட்டு உற்சவ வகையறா கட்டளை சார்பாக சிறப்பு பூஜையும், மாலை 4 முதல் 5 மணி வரை சதிர் நாட்டியாலயா வழங்கும் நாட்டிய நிகழ்ச்சி மற்றும் மாலை 5 முதல் 6 மணி வரை மதிப்புறு முனைவர் திரு பாலமுருகன் வழங்கும் சித்தமெல்லாம் சிவமயம் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியும், மாலை 5:30 முதல் 6 மணி வரை ரிஷப வாகனத்தில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்தியம்மைக்கு மோட்சம் அருளிய நிகழ்ச்சியும், மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை மதுசிகா மற்றும் யோகலட்சுமி வழங்கும் நாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. அனைத்து நிகழ்ச்சிகளும் மென் டிவி நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலில் நேரடியாக காணலாம். மற்றும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செயல் அலுவலர் திருமதி சுசீலா ராணி, அறங்காவலர் குழு தலைவர் திரு வெங்கடேஷ்குமார், அறங்காவலர்கள் திரு அருணாச்சலம், திரு மாணிக்கம் ஆகியோர் சிறப்பாக செய்து வருகிறார்கள். மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.